ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரூனர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கார்டனிங் பண்ணுறோம் அப்படின்னாவே அதில் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ரூனருக்கும் உண்டு. மெயினாக நம்ம ரோசஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரூனர் வேணும். ஏன்னா ரோசஸ் வந்து நம்ம அடிக்கடி சாஃப்ட் ப்ரூன், ஹார்ட் ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நார்மலாக நம்ம சிசர் வச்சு பண்ணோம் அப்படின்னா பிசுறு வந்துடும். அதே நல்ல ஒரு ப்ரூனர் வச்சு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அப்படியே நைஸாக கட் ஆகிடும். நம்ம கட் பண்ணக்குள்ளே ஒரு பிசுரோ இல்லை கிராக்கோ விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம்மே காயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாமே ஒரு நல்ல ப்ரூனர் வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு 4 டைப் ஆஃப் ப்ரூனர் இருக்குது. இந்த ரெட் கலர் ப்ரூனர் தான் ஃபஸ்ட்டு வச்சிருந்த ப்ரூனர். அது எங்கள் வீட்டுக்கார் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 2 வருஷமாக இருந்துச்சு. ஆனால் ரோசஸில் ரொம்ப தடிமனான கிளைகள்லாம் அதெல்லாம் கட் பண்ண முடியாது. சின்ன சின்ன கிளைகள்லாம் பிசுறு இல்லாமல் கட் ஆகிடும். இப்போ சின்ன கிளையை கட் பண்ணாலுமே அதில் பிசுறு வந்துடுது. சரியில்லை, அது அவ்வளோதான் போயிடுச்சு. இந்த க்ரீன் கலர் ப்ரூனருமே ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இதில் லைட்டாக கிராக் விழுந்துருச்சு. இருந்தாலுமே இது சின்ன சின்ன கிளைகள்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிடும். இந்த ப்ரூனர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அமேசானில் வாங்கினேன். ஒரு 2-3 மாதம் இருக்கும். 789 ரூபாய் இது. சரி, ரேட் ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வாங்கினேன், எப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு. நல்லா பேக் பண்ணி நல்லாவே அமுச்சிருந்தாங்க. ப்ரூனருமே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 20 mm வரைக்கும் சூப்பராக அப்படியே கட் ஆகுது, பிசுரே இல்லாமல். அப்படியே நம்ம நல்ல ஒரு மொத்தமான கிளையெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டபுள் கிளிக் பண்ணணும், நல்லா வச்சு ஒரு 2-3 டைம் அழுத்தணும் அப்படின்னா கட் ஆகிடும். ஒரே கையிலே கட் பண்ணிடலாம். இது வந்து பெரிய பெரிய கிளைகள்லாம் நான் ஏர் லேயரிங் நிறைய மரத்தில் போட்டிருந்தேன்னா, அதனால் பெரிய பெரிய கிளைகள்லாம் கட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கினேன். அந்த மாதிரி நம்ம அந்த சீமை இலந்தெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதோட கிளைகள்லாம் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். அதெல்லாம் அறுக்கிறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். இது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸி. நம்ம இதை ஓப்பன் பண்ணி அதை வெளியில் இழுத்தா வந்துடும். அது மாதிரி க்ளோஸ் பண்ணக்குள்ளேயும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இது அழுத்தணும், அவ்வளோதான். ஆனால் அதை நம்ம க்ளோஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக அழுத்தணும். ஏன்னா நம்ம அந்த ஹேண்டிலில் வந்து கையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்தணும்னா கை மேலே பட்டுரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் அதை க்ளோஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். என்கிட்ட இருக்க எல்லா ப்ரூனராலையும் இந்த கிளையை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொய்யாக்கிளை தான் எடுத்திருக்கேன். கொய்யாக்கிளை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிளை தான். நார்மல் ப்ரூனர் வச்சு கொய்யாக்கிளையை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இந்த ப்ரூனர் வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 3 கிளிக்லேயே பாருங்கள் நல்லா கட் ஆகிடுச்சு. அது கட் பண்ண இடமும் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக தான் கட் ஆகிருக்கு. நான் என்னோடய பழைய ப்ரூனர் வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள். இது இப்போ தான் நான் சாணம் பிடிச்சும் வச்சேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி. கட்டே ஆகவே இல்லை. அந்த இடம் அப்படியே காயமான மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே அமிங்கிடுச்சு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணாலுமே அதை வந்து கட் பண்ண முடியல. 2 கையால் கட் பண்ணாலுமே. இந்த க்ரீன் கலராலையுமே அதை கட் பண்ண முடியல. ஆனால் குட்டி குட்டி கிளையெல்லாம் பிசுறு இல்லாமல் அந்த க்ரீன் கலரில் கட் ஆகுது. நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன செடி தான் வச்சுருக்கீங்க, ரோசஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுவே ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா கட் ஆகலை, மாட்டிக்கிச்சு உள்ளே போயிட்டு. நான் இந்த ப்ரூனரில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் மல்பெரி செடியை கட் பண்ணேன். ஹார்ட் ப்ரூன் தான் பண்ணேன். நல்லாவே மொத்தமான கிளைகள் தான். எல்லா கிளைகளுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதே இந்த ப்ரூனர் வச்சு நல்லா ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சுது. ஒரே கையாவிலே தான் கட் பண்ணேன். நல்லாவே இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. பிசுரே இல்லாமல் நம்ம அந்த கட் பண்ண இடத்த தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வழவழன்னு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக கட் பண்ணிச்சு இந்த ப்ரூனர். நான் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ரம்பத்தால் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய கிளை இது. இதுவுமே நான் ஏர் லேயரிங் பண்ணி வச்சுருந்ததை கட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம கொடுவாலாம் இந்த இடத்த நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரம்பம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கு பிசுறு எல்லாமே வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே கட் பண்ணியிருந்துச்சு. இதை க்ளோஸ் பண்ணக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும், கையில் அடிச்சிடாமல். நான் ஒரே கையில் பண்ணுறதுனால இப்படி பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே அந்த கைப்பிடி கையில் அப்படியே அமுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் கை விரல் இருக்கும்.
அப்போ விரலில் படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் க்ளோஸ் பண்ணக்குள்ள மட்டும் கொஞ்சம் பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஈஸி. எனக்கு தெரிஞ்சு இது 2 நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். அந்த ரம்மமும் இந்த ப்ரூனரும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன கிளைகள் பெரிய கிளைகள் எல்லாமே இதிலே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் நம்ம பரவாயில்ல அப்படின்னு வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டைம் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு டைம் வாங்கி வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு தொடச்சி வச்சு கரெக்டாக நம்ம அதை பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா துரு பிடிக்காமல் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது துரு பிடிச்சிடும், சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதை நம்ம பராமரிக்கிறதுலாம் அது லைஃப் வர்றது இருக்குது. நான் இந்த 2 ப்ரூனரோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.